ஒரு பெண் திருமணமான அதே மாதத்திலேயே கணவனை இழப்பது எவ்வளவு வலி தெரியுமா? இழப்பு அல்ல, உயிரோடு இருந்தும் தொலைவில் இருப்பது. அந்த வலிதான் என்னை இன்று இந்த ஜன்னலின் அருகில் நிற்க வைக்குது. 1 வருடம் கழித்து மீண்டும் பிரியும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் அந்த 1 மாதம்தான் என் வாழ்க்கையின் மிக அழகான நினைவுகள். திருமணமான நாள் இன்னும் கண் முன்னாடிதான் இருக்கு. அருணை நானும், என்னை அவனும் அந்த நாள்தான் முதலில் சந்தித்தோம். வீட்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனா எனக்கு அந்த மகிழ்ச்சிக்குள்ள கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. கல்யாணமான புதுசுல இந்த மனிதர் யார்? என் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள போறார். அவரோடு நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தானே என்ற கேள்விகள் என் மனதில் எழுந்தன. ஆனால் அந்த 1 மாதம் அருணை என்னுடைய உலகமாக ஆக்கிக் கொண்டேன். அவன் சிரிப்பு, அவனின் கிண்டல் பேச்சுகள், அவன் தினமும் எனக்கு காலை காஃபி வைக்கும் பழக்கம், அந்த மாதம் என் வாழ்க்கையின் அழகான நினைவுகளாக மாறிவிட்டன. ஆனால் ஒரு நாள் அவன் வந்து என்னிடம் சொன்னான், தேவி, நம்ம எதிர்காலத்துக்காக நான் வெளிநாடு போகணும்னு முடிவெடுத்திருக்கேன். அந்த நிமிஷம் என் மனசு உடைஞ்ச மாதிரி இருந்தது. நான் இன்னும் ஒருவரை ஒருவர் முழுசா கூட புரிஞ்சுக்க ஆரம்பிக்கல. இப்பவே பிரிய வேண்டியதா இருக்கு என்கின்ற எண்ணமே வலித்தது. ஏர்போர்ட்டில் தான் அழுது கையை பிடித்து கொண்டேன். அவன் சொன்னான், நீ சிரி பாப்பா, நீ சிரிச்சாதான் நான் தைரியமா இங்க இருந்து போக முடியும். உன்னோட சிரிப்பு சத்தத்தை மட்டும்தான் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போக போறேன். தயவு செஞ்சு அழாத. விமானம் புறப்பட்டதும் வீடு வெறுமையாக இருந்தது. அவன் போன பின்பு மாமியார் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சிடுசிடுப்பாக பேசிக்கொள்வார். ஆனால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அருண் போன் வந்தாலேதான் நான் சிரிப்பேன். அவன் குரல் கேட்டாதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும். 2 மாதங்கள் இப்படியாக கழிந்தன. 2 மாதம் கழித்து நான் கர்ப்பமானது எனக்கு தெரிய வந்தது. அந்த செய்தியை அவனிடம் சொல்ல ஆவலாக இருந்தேன். அவன் போன் செய்ததும் அவனிடம் இந்த விஷயத்தை நான் கூறினேன். நான் கூறும் பொழுதே அவன் கண்ணீர் விட ஆரம்பித்தான். தேவி, நீ இனிமேதான் கவனமா இருக்கணும். நான் இன்னும் சீக்கிரமா வர ட்ரை பண்றேன். என்ன, நீ பத்திரமா இரு தேவி என்று கூற இவளும் அழ ஆரம்பித்தார். அந்த நாள் முதல் எங்கள் காதல் இன்னும் ஆழமாக மாறியது. அவன் தினமும் வீடியோ காலில் என்னிடம் பேசுவான். என் வயிற்றில் வளரும் குழந்தையை அவன் வீடியோ காலில் பார்த்து மகிழ்வான். முடிவில் நம்ம பாப்பாவும் பிறந்தாள். அவன் அருகில் இல்லாமல் நான் அந்த வலியை தாங்கிக் கொள்கின்றேன். ஆனால் வீடியோ காலில் அவன் பாப்பாவை பார்த்து அழுததை பார்த்ததும் என் மனது 2ஆகி போனது. அவனுக்கு அருகே இருந்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியாத வழி. 1 வருடம் கழித்து அவனுக்கு 1 மாத லீவு கிடைத்தது. ஏர்போர்ட்டில் நானும் எனது குழந்தையும் அவன் வருகைக்காக காத்திருந்தோம். அவனை பார்த்த நிமிஷம் உலகமே நின்ற மாதிரி இருந்தது. அவன் ஓடி வந்து எங்கள் இருவரையும் கட்டி அணைத்து கொண்டான். இப்பதான் பாப்பா நம்ம குடும்பம் பூர்த்தி ஆயிருக்குன்னு சொன்னான். அந்த 1 மாதம் என் வாழ்க்கையின் அழகான நாட்களாக மறுபடியும் மாறத் தொடங்கியது. வீட்டில் சிரிப்பாலான சத்தம் மட்டுமே நிறைந்திருந்தது. அவன் பாப்பாவுடன் விளையாடுவான், என்னை கிண்டல் பண்ணுவான். நான் மறுபடியும் பழைய மாதிரி சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அந்த மாதமும் முடிய போகின்றது. மீண்டும் அவனை பிரிய வேண்டிய நேரம் வந்தது. ஏர்போர்ட்டில் அவனை விட்டு நான் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தேன். அருண் என்னிடம், தேவி, இன்னும் கொஞ்ச நாள் தான், நம்ம எதிர்காலத்தை நல்லா அமைக்கணுங்கிறதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கோ என்ன என்று சொல்லி அவன் பறந்து சென்றான். இப்போ தினமும் அவன் குரல்தான் என் உயிர். என் குழந்தையை பார்க்கும்போது அவன் முகம்தான் நினைவுக்கு வரும். அந்த 1 மாதம்தான் என் வாழ்க்கையின் மிக அழகான நாட்கள். என் கணவனின் தியாகம், எங்கள் குடும்பத்துக்காக அவர் சிந்தும் ஒவ்வொரு வியர்வை துளியும் இந்த உலகில் எதுவும் அதற்கு நிகரில்லை. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்ச மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த கதையில வர அருண் தேவிகா மாதிரி பல அருண் தேவிகாக்கள் தங்களோட வாழ்க்கையில இந்த வழிய அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வெளிநாட்டுல இருக்கிற கணவன்கள் அவங்கள பிரிஞ்சு கஷ்டப்படுற மனைவிகளுக்கு இந்த கதை சமர்ப்பணம். இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதை உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். See you the next video. Bye friends.